பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண்ணாளுமை பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். ஆளுமை நிறைந்த பெண்மணிகளுடைய பக்கங்களாகவே இந்த பகுதியானது அமைந்திருக்கின்றது. எங்களுடைய பெண்கள் இன்றைக்கு பல்வேறு துறைகளில் அவர்களுடைய கால் தடங்களை பதித்திருக்கின்றார்கள். பல்வேறு துறைகளில் தடைகளை எல்லாமே தகர்த்தெறிந்து உயரிய விருதுகளையும் சரி, உயரிய உச்சங்களுக்கும் சரி அவர்கள் போய்கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட பெண்மணிகளினை எங்களுடைய பகுதியின் மூலமாக உங்களுக்காக அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதையும் தாண்டி நிறைய பெண்களுக்கு இவர்களுடைய இந்த நேர்காணலானது ஒரு பயனுள்ள நேர்காணலாக அமையும். ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு தயங்குகின்ற ஒவ்வொரு பெண்களுமே இவர்களுடைய நேர்காணலின் மூலம் அவர்களும் அடியெடுத்து வைப்பார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த பகுதியின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் ஒரு ஆளுமை நிறைந்த பெண்மணியினுடைய நேர்காணலை தான் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாரமும் ஒரு பெண்மணியினுடைய நேர்காணலை தான் உங்களுக்கு தருவதற்காக நாங்களும் இந்த பெண்ணாளுமை பகுதியூடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். பார்க்கலாம் யார் அந்த பெண்மணி என்பது பற்றியும் எவ்வாறு இவருடைய நேர்காணல் இருக்க போகுது என்பது பற்றியும் பார்க்கலாம். நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கங்கள். மற்றொரு பாரதி நிகழ்ச்சியில் பெண் ஆளுமை பகுதியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய காலை பொழுதில் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வார வாரம் ஒவ்வொரு ஆளுமை நிறைந்த பெண்களை உங்களுக்காக பாரதி நிகழ்ச்சியில் நாங்கள் அடையாளப்படுத்தி வருகின்றோம். இந்த பாரதி நிகழ்ச்சியில் பெண் ஆளுமை பகுதியும் ஒரு பகுதியாக பங்கு வகிக்கிறது. மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயம் என்று சொல்லலாம். வளர்ந்து வரும் எங்களுடைய பெண்களை இந்த நிகழ்ச்சி வாயிலாக நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம் என்பது மிக சந்தோஷத்துக்குரிய விடயமாகத்தான் இருக்கும். இந்த காலத்தில் அனைத்து பெண்களும் தங்களுடைய சொந்த காலில் நிற்க பல பேர் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல பெண்களுக்கு கை கொடுத்த ஒரு தொழிலாக இருக்கக்கூடியதுதான் சுயதொழில். சுயதொழில் என்று சொன்னால் யாரையுமே நாங்கள் எதிர்பார்க்காமல் எங்களுடைய சொந்த காலில் நின்று எங்களுக்கு தெரிந்த தொழிலை நாங்கள் செய்வது. அது சமூகம் சார்ந்திருக்கலாம், உலகம் சார்ந்திருக்கலாம். பல பேர் மெய்சிலித்து பார்க்கக்கூடிய அளவுக்கும் இப்போது பல்வேறுபட்ட பெண்கள் பல வளர்ச்சிகளை கண்டுவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. ஏன் நான் பெண் ஆளுமை பகுதியில் இன்று சுயதொழில் சம்பந்தமாக கதைக்கின்றேன் என்று சொல்லி கட்டாயம் நீங்கள் யோசிக்கலாம். இன்றைய நாளில் எங்களுடைய பெண்ணாளுமை பகுதியில் ஒரு சுயதொழில் முயற்சியாளரை தான் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியூடாக அழைத்து வந்திருக்கின்றோம். திருமூர்த்தி கலிஷ்டா அவர்கள் தான் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியோடாக இணைந்து எங்களோடு கதைக்க காத்து கொண்டிருக்கிறார். சுயதொழில் வாழ்க்கைக்கு மிக மிக ஒரு முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் பெண்கள் எல்லாருமே முடங்கி இருந்தார்கள். அடுப்பம் கரைதான் அவர்களுடைய வாழ்க்கை என்ற ஒரு காலகட்டம் போய் அடுப்பன் கரையிலும் இருந்து எங்களால் வளர முடியும் என்பதற்கு பல பெண்கள் இப்போது சுயதொழில் முயற்சி மூலமாக சாதனை பெண்களாக மாறிக்கொண்டிருக்கிறார். அவ்வாறானவர் தான் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த கலிஷ்டா அவர்களும். அவரை இப்போது நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் மிஸ். வணக்கம். வணக்கம். இன்றைய பாரதி நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க. மீண்டும் வணக்கம். நான் திருமதி முருகமூர்த்தி கலிஷ்டா. நான் மல்லாகம் நீதிமன்ற வீதி என்ற இடத்துல வசித்து வருகின்றேன். என்னுடைய தொழில் முயற்சியின் பெயர் சன் மிக்சர். கட்டாயம் நல்ல ஒரு விடயம். சன் மிக்சர் அப்படின்னு சொல்லி சூரியனை நாங்கள் கேட்கின்றது போல அவ்வளவுக்கு பிரகாசம் அடைந்திருக்கிறது உங்களுடைய சுய தொழில் என்று தான் சொல்ல முடியும். 2004ஆம் ஆண்டு உங்களுடைய சுய தொழிலை ஆரம்பித்து 2010ஆம் ஆண்டு உங்களுக்கு அரசாங்க ரீதியாக உங்களுடைய சுய தொழிலுக்கு அங்கீகாரம் கிடைக்க பெற்று இப்போது ஒரு நிறுவனத்தை இயக்கி அதுல பல பேருக்கு வேலை வாய்ப்பையும் கொடுத்து உங்களுடைய சுய தொழிலில் இன்னும் வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த சுய தொழிலை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? எனக்கு தொடர்ந்து என்னுடைய ஆளுமை, என்னுடைய திறமை, என்னுடைய உடல் பலம், அறிவு அதெல்லாம் தொடர்ந்து பயன்பெற வேணும், பயன்படுத்த வேணும். என்னுடைய பொருளாதாரத்துக்கு பக்கபலமாக நான் இருக்க வேணும் என்ற ஒரு யோசனை எனக்கு கொண்டிருக்கும் போது எனக்கு கால் வைக்கக்கூடிய தொழிலாக இருந்தது சுயதொழில். அவ்வாறு நான் சுயதொழிலை செய்வதற்கு என்னுடைய கணவரோடு கதைத்து அவர் ஒப்புதலோடு 2004ஆம் ஆண்டு தொடங்கி இந்த நாட்டு பிரச்சனைகள் காரணமாக இடப்பெயர்வுகளை சந்தித்து, ஆனால் தொழில் எந்த ஒரு இடத்திலையும் விடுபடவில்லை. அப்படியே அந்தந்த இடத்திலே அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி என்ற தொழிலை நடத்தி இப்போது 2010ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை மிக வளர்ந்து வருகின்ற தொழிலாகவும் மிக லாபம் தரக்கூடிய தொழிலாகவும் என்னுடைய தொழிலை நான் மாற்றியுள்ளேன்.
கட்டாயம் சுயதொழில் என்பதுல வந்து நிறைய விடயம் இருக்கிறது. பல பேர் ஒவ்வொரு விதமாக வந்து தங்களுடைய சுயதொழிலை வந்து மேற்கொண்டு இருக்கிறார்கள். கூடுதலாக வந்து பெண்கள் இப்போது அடுப்பங்கரையை விரும்புவது மிக குறைவு. ஒரு அரசாங்க தொழிலாக இருந்தாலும் நாங்கள் வேலைக்கு செல்கின்றோம். வீட்டில் ஒரு பணிப்பெண்ணை வைத்து நாங்கள் எங்களுடைய அடுப்பங்கரை வேலைகளை செய்யலாம் என்று சொல்லி யோசிப்பார்கள். ஆனால் அடுப்பங்கரையே உங்களை சாதனையாக்கினது பெரிய ஒரு விடயம் என்றுதான் நாங்கள் சொல்லலாம். அந்த வகையில இந்த சன் மிக்சரை தான் நான் செய்யணும்னு சொல்லி நீங்க யோசிச்சதுக்கான காரணம் என்ன? எனக்கு சின்ன வயசுல இருந்து பிடிச்சது வந்து ஸ்நாக்ஸ் வந்து நிறைய பிடிக்கும். அப்போ அந்த ஸ்நாக்ஸை வந்து நான் கூடுதலாக விரும்பி இதன்னு சொல்லி அதை பற்றிய ஒரு ரிசர்ச் ஒன்று எனக்குள்ளே வந்தது. இது எப்படி செய்கிறார்கள், இதுக்குள்ள என்ன இன்க்ரீட் பண்ணி இருக்கிறார்கள், இது எங்களுக்கு நல்லதா கெட்டதான்ற யோசனை எனக்கு ஒரு அறிவு வந்த காலத்துல இருந்து இருந்தது. அப்படி இருந்து வரைக்குள்ள தான் இதை நான் செய்யலாம், இதுக்குள்ள வந்து போடப்படுகின்ற சில விடயங்கள் வந்து எங்களுக்கு உகந்ததல்ல, ஆகவே நான் இதை அந்த கெமிக்கலோட ஆட் பண்ணாமல் செய்து என்னுடைய சமூகத்துக்கு கொடுக்கலாம் என்ற ஒரு யோசனை வந்துதான் நான் அதை தொடங்கினான். உண்மையாகவே அஜனாமோட் கலர் எதுவும் என்னுடைய மிக்சரில் நான் சேர்க்கிறதில்லை. அடுத்தது வந்து தனி கடலை மாவில் நான் அதை செய்யணும் என்றது வந்து எனக்கு ஒரு பேரார்வமாக இருந்தது. அந்த தனி கடலை மாவிலேயே நான் செய்து வருகின்றேன். இது வந்து கூடுதலாக இப்போ நான் என்னுடைய தொழிலை பற்றி கதைத்து என்னுடைய தொழிலை அறிமுகப்படுத்தும் போது கூடுதலாக என்னுடைய சமூகத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டபடியால் தான் சுவை என்றதுக்கு அப்பாலே உடல் நலத்துக்கு அது நல்லது என்றதை வந்து ஏற்றுக்கொண்டபடியால் எங்களுடைய பிரதேச மக்கள் என்னுடைய தொழிலுக்கு கை கொடுத்தார்கள். அது அப்படியே இப்போ யாழ் மாவட்டம் பரவி இப்போ வெளிநாட்டவர்களும் தேடி வாங்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து விட்டோம். சரி, முதல்ல நீங்க செய்த ரெசிபி என்ன? அதை வந்து விலை போகும் என்று சொல்லி நீங்கள் எவ்வாறு அதை யோசித்து செய்தீர்கள்? அதை பற்றின சுவாரஸ்யமான விடயங்கள் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. இப்ப முதல் ஸ்டார்ட்ல வந்து நான் கடலைப்பருப்பு கச்சான் அவற்றைத்தான் வந்து முதல் ஸ்டார்ட்ல தனிய செய்து பொதி செய்து வழங்கி வந்த நாங்கள். திரும்ப மிக்சர் ரெண்டு வரைக்குள்ள வந்து உங்களுக்கு தெரியும், தனி கடலை மாவில் நாங்கள் இந்தியா மிக்சர் அதுகளை எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் கடலைமா மிக்சர் என்று சொல்லித்தான் நாங்கள் மக்கள் கூடுதலாக இங்கே பேரார்வம் காட்டுறது, இந்தியா மிக்சர் கடலைமா மிக்சர். அப்போ எனக்கு அதே போல் நானும் இந்தியா மிக்சர் எப்படி தனி கடலை மாவில் உற்பத்தி ஆகின்றதோ அதே மாதிரி நான் செய்யணும்னு சொல்லி தனி கடலை மாவில் செய்ய வலிக்கிட்டேன். நாங்கள் தனி கடலை மாவில் செய்ய வலிக்கிட்டேக்க என்னிடம் வந்து அரைக்கும் இயந்திரங்கள் இருக்கவில்லை. அப்போ நான் கொண்டு போய் ஒரு மில்லில் வந்து அரைக்கும் போது அந்த தனி கடலை மாவுக்குள் சில அரிசிமா உளுத்தம்மா அந்த வாசங்கள் சாதாரணமாக வந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ அதை கூட நான் அவாய்ட் பண்ணணும்னு யோசித்தேன். அது அப்படி கூட வரக்கூடாது என்று சொல்லி போட்டு அரைக்கும் இயந்திரங்களை கொள்வனவு செய்து சொந்தமாகவே என்னுடைய உற்பத்திக்கு தேவையான சகலத்தையும் நாங்களே அரைத்தெடுத்து பியூரா இப்போ தனி கடலைமா மிக்சர்ன்னு சொல்லி சொன்னால் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் வாங்கக்கூடிய மாதிரி நாங்கள் செய்து வருகின்றோம். சரி, உங்களுடைய இந்த சுயதொழில் உற்பத்தியில வந்து நீங்க எவ்வாறான ரெசிபிஸ் வந்து செய்து கொண்டிருக்கிறீங்க தற்போது மிக்சரை தவிர? இப்போ ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்னுடைய இப்போ பேரை பார்த்தீங்கன்னாலும் சன் மிக்சர் தான் நாங்கள் வந்து வேல்யூ ஆயிருக்குது. இருந்தாலும் அது சார்ந்த சகல உற்பத்திகளும் பகோடா, உள்ளி முறுக்கு, கேர முறுக்கு, ஓம முறுக்கு, கச்சான், அடுத்தது கச்சான்லேயே வெரைட்டியாக செய்கின்றோம். இப்போ வேக் பண்ணி கச்சான் செய்து கொடுக்கின்றோம், பொரித்து கொடுக்கின்றோம். அடுத்தது வறுத்த கச்சான், அப்படி நிறைய. இப்போ ஸ்நாக்ஸ்ன்னு வரும்போது எப்படி சில பேர் வந்து கேட்பார்கள் கடலைமா போட்டு கச்சான் பகோடா செய்தாருங்க, அப்படி ஓடர்ஸுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்தது வந்து பருத்துற வடை, இப்படி வந்து ஓடர்ஸ் என்னென்ன ஓடர்ஸ் எங்களுக்கு வருதோ அது எல்லாத்தையும் நாங்கள் செய்து ஓடர்ஸுக்கு விசேட ஓடர்களுக்கு வழங்குகின்றோம். அதை விட எனக்கு நல்ல மூவிங்கில் இருக்கிறது வந்து தனி கடலைமா மிக்சர், தனி கடலை மாவில் செய்கின்ற ஓம முறுக்கு, உள்ளி முறுக்கு, கேர முறுக்கு, இவையெல்லாம் தனி கடலை மாவில் நாங்கள் செய்கின்றோம். அப்போ அது வந்து ஒரு எண்ணெய் கூட நாங்கள் அங்கீகாரம் பெற்ற எண்ணெயை தான் பாவிக்கின்றோம். இப்போ எங்களுக்கு தெரியும், இப்போ எண்ணெய் வந்து பல பிரச்சனைகள் இருக்குது, கலப்படங்களோட வரும். அப்போ நாங்கள் சீல் பண்ணி வர எண்ணெயைத்தான் வந்து இதுக்கு பாவிக்கின்றோம். அதால் வந்து நம்ம மக்கள் வந்து நிறையவே இப்போ கிட்டத்தட்ட நான் தொடங்கின காலத்தில் இருந்து என்னுடைய கஸ்டமர்ஸ் என்னோட பயணித்து கொண்டிருக்கிறேன். அது எனக்கு மிக சந்தோஷம். இந்த 15 ஆண்டுகள் நான் யாழ்ப்பாணத்தில் ஒரே கஸ்டமர்ஸை நான் கண்டு கொண்டே இருக்கின்றேன். அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இப்படி இது ஒரு நான் ஜெயிச்சதாக உணர்கின்றேன்.
கட்டாயம் நல்ல ஒரு விடயம். பாருங்கள், ஒரு சுயதொழில் மூலமாக நீங்கள் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறீர்கள் என்பது மிக ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. உங்களைப் போல உங்களை பார்த்து இன்னும் பல பெண்கள் வளர வேணும் என்பதுதான் எங்களுடைய ஒரு விருப்பமாகவும் இருக்கிறது. சரி, சுயதொழில் என்று சொல்லி பார்க்க ஒரு திருமணமான ஒரு பெண் குடும்பத்தையும் பார்த்து கொண்டு சுயதொழிலையும் சரியான முறையில் கொண்டு போவது, அது மாத்திரமில்லாம அதை நிறுவனமாக இயக்குவது, வேலையாட்களை வைத்து அவர்களை கண்ட்ரோல் பண்றது எல்லாமே கஷ்டமான ஒரு விடயம். இப்ப திருமணம் செய்தாலே எங்களுக்கு கணவன், பிள்ளைகள், மாமிமார் அப்படின்னு சொல்லி நிறைய விடயங்கள் வந்துடும். அவர்களை சமாளிக்கத்தான் அந்த ஒரு நாள் நமக்கு போதும். ஆனால் இந்த பட்சத்திலும் ஒரு சுய தொழிலை மேற்கொண்டு அதில் நீங்கள் வெற்றி கண்டு இப்போது ஒரு நிறுவனத்தை இயக்கி வருகிறீங்க. உங்களுக்கு இதுக்கு அதிகமா சப்போர்ட் பண்றது யாரு? என்னுடைய கணவர் முழு சப்போர்ட் எனக்கு. என்னுடைய கணவர் ஒரு அரைத்து கொடுக்கின்ற சேவையை தான் வழங்கி வருகின்றார். ஒரு மில்லில் வார பொருட்களை அரைத்து கொடுக்கின்ற சேவையை வழங்கி வருகின்றார். அப்போ அவர் அந்த சேவையை வழங்குவதோடு என்னுடைய தொழிலுக்கு பூரண ஒத்துழைப்பு தருகின்றார். ஏனென்று சொல்லி சொன்னால், நாங்கள் இப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு பூச்சிய நிலைமை என்ற மாதிரி தான் எங்களோட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிட்டு. அப்படி ஸ்டார்ட் ஆகிக்க தேவைகள் நிரம்பி இருந்தன. மற்றவர்கள் போல் வாழ வேணும் என்ற ஆசை பெரிதாக இருந்தது. அப்படி இருக்கும்போது நான் என்னுடைய கணவருடைய அடிக்கடி கதைப்பதிப்பேன். யாரிடமும் நாம் கேட்டு நிற்பதை விட நாமே நமக்கானதை உருவாக்க வேண்டும். அப்போ எங்களுக்கு காணி, வீடு, தொழிலுக்கு தேவையான இயந்திரங்கள், தொழில் செய்யறதுக்கான கட்டிடங்கள் எல்லாமே தேவையாகத்தான் இருந்தது. சகலதையுமே நாங்கள் உருவாக்கி செய்து வரைக்க, கிளிநொச்சியில செய்து வரைக்கல எங்களுக்கு பாரிய இழப்பு. அந்த இழப்பு கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாவிடனும் ஆனால் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தது. அப்போது எனக்கு 2 குழந்தைகள் இருந்தார்கள். அப்போ அவர்களை கண்ணுங்கருத்துமாக சரிவர வளர்க்க வேண்டும். அதே நேரம் என்னுடைய தொழிலை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண வேணும் என்று சொல்லிக்க யாழ்ப்பாணம் வரும்போது நாங்கள் பூச்சிய நிலைமையில் தான் வந்தோம். இப்போ எங்களுக்கு சொந்தமாக காணி, வீடு, தொழில் ஸ்தாபனம், அதை விட தொழிலுக்கு தேவையான இயந்திரங்கள் அனைத்தையுமே நாங்கள் இந்த தொழிலின் மூலம் பெற்றிருக்கின்றோம். எங்களோட முயற்சி, எங்களுடைய நேரம், இப்போ நேரத்தை முகாமி செய்வது, நேரத்தின் பெருமதி ஒரு பெண்ணிடம் இல்லாத விடயம் இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை. எங்களிடம் நிறைய விடயம் நிரம்பி இருக்கின்றது. அதை நாங்கள் தனியாக இருந்து எங்களால் எது முடியும் என்று சொல்லி நாங்கள் யோசிக்கக்குள்ளதான் எங்களுக்கு எவ்வளவு விடயம் இருக்கின்றது. நாங்கள் இதை இவ்வாறு முகாமி செய்ய வேண்டும், இவ்வாறு வெளிக்கொணர வேணும், இதற்கு இந்த சப்போர்ட் தேவை என்று சொல்லி நாங்கள் சிந்திச்சு ஆறுதலாக நாங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அது பாரிய நாங்கள் சிந்திக்கின்றதே எங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இயற்கை உருவாக்கி விடும். நாங்கள் ஒன்றை சிந்தித்து விட்டோம், ஆசைப்பட்டு விட்டோம் என்று சொல்லி சொன்னால் அதை எமக்கு உருவாக்கி தருவதற்கு இயற்கை தன்னை தயார்படுத்தி கொண்டு விடும். அந்த ரகசியம் புரிந்தாலே பெண்கள் எந்த விடயத்திலையுமே ஜெயிக்கலாம், எங்கேயுமே சாதிக்கலாம். பெண்களுக்குள்ள இருக்கின்ற விடயம் உண்மையாகவே இந்த இயற்கை பூமி கொண்டிருக்கின்ற அத்தனை விடயங்களும் பெண்கள் கண்டிருக்கின்றார்கள். பெண்கள் சாதாரணமாக நாங்கள் பார்க்க முடியாது பெண்களை. நான் எனக்கு பூஸ்டர் நான் தான். என்னை நான் மோட்டிவேட் பண்ணுவேன். எந்த ஒரு பிரச்சனை, எனக்கு நிறைய பிரச்சனைகள், நான் நிறைய தடங்கல்கள், நிறைய பிரச்சனைகளை நான் வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறேன். ஆனால் ஒரு போதும் அதை நான் என்னுடைய பின்னடைவாக கொள்ளவில்லை. அது என்னை வழிநடத்தி இருக்கின்றது, சரியாக வழிநடத்தி இருக்கின்றது. இன்னும் ஓர்மத்தை உருவாக்கி இருந்தது. இல்லை, முடியும், இதை உடைக்க வேணும் என்று சொல்லித்தான் என்ன இதன்றிருக்கு. அதுக்கு எல்லாமே சப்போர்ட்டாக இருந்தது என்னுடைய தொழிலுக்கு நான் இவ்வளவு முயற்சி செய்யும் போது என்னுடைய கணவர் என்னை புரிந்து எனக்கு தேவையான அனைத்தையுமே, இப்போ ஒரு ஃப்ரீடம்ன்றதை நான் எனக்கு உருவாக்கி கொண்டேன். அந்த ஃப்ரீடத்துக்கு அவர் பெரும்பாலும் சப்போர்ட்டாக இருந்தார். ஒரு சுய ஒழுக்கம், நேர முகாமித்துவம், சுய அறிவு பெண்களிடம் விழிப்பாக ஏற்பட்டு விட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் தானா உருவாக்கும். இப்போ நாங்கள் எல்லாத்தையுமே, எங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே இப்போ கைவசம் இறுக்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் நிரம்ப பெற்றிருக்கின்றோம்னா அது தன்னம்பிக்கை, எங்களோட முயற்சி, விடாமுயற்சி. அடுத்தது எங்களோட ஒழுக்கம், நேர்மை. என்னுடைய சுய ஒழுக்கத்தை நான் என்னுடைய சிவராக நான் பார்க்கின்றேன். அடுத்தது ஒரு முடிவெடுத்து விட்டால் அது சரி என்று சொல்லிச்சுன்னா அதில் உறுதியாக இருப்பேன். ஒரு காலம் நான் அந்த முடிவை முன்னோக்குவதற்கு எவ்வளவு என்னை புஷ் பண்ண முடியும் என்று தான் பார்ப்பேனே ஒழிய அதை விட்டு கொடுத்து போக மாட்டேன். என்னுடைய தேவைகள் அவ்வாறு தான் என்னுடைய தேவைகள் அனைத்தையுமே நான் உருவாக்கி இருக்கின்றேன்.
இப்போது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4 ஆண்டுகள் கடந்து விடுமா இருந்தால் கிட்டத்தட்ட 10 தொடக்கம் 15 பேர் வேலையை செய்யக்கூடிய அளவுக்கு என்னுடைய தொழில் பிரமாண்டமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இப்போது இருக்கின்றேன். கட்டாயம் இந்த பல தடைகளை தாண்டி வந்ததன் காரணமாகவே உங்களுடைய சுய தொழில இவ்வளவு பெரிய வளர்ச்சி கண்டிருக்கிறீங்க. அந்த தடைகள் கண்டதால் தான் நீங்கள் உங்களை மறந்து பல பேஜுகளை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது உண்மை. அதுதான் பெண்களை எல்லோருமே சொல்லுவார்கள், பெண் ஒரு பெரிய ஒரு சக்தி, அந்த பெண் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். அந்த சக்திகள் இப்போது சுயதொழில் மூலமாக வளர்ந்து வருகிறார்கள் என்பது மிக ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. சரி, முதலில் நீங்கள் வேறு மாவட்டத்தில் இருந்தீர்கள், அதற்கு பிற்பாடு யாழ் மாவட்டத்துக்கு வந்தீர்கள். யாழ் மாவட்டத்துக்கு வந்த பிறகு உங்களுடைய சுயதொழிலின் ஆரம்பம் எவ்வாறு இருந்தது? மக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சதா? நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது நமக்கு நிலம் கூட சொந்தமாக இல்லை. எங்களுடைய ஒரு காணி அப்பா அது வித்து விட்டார். ஒரு ஆளுடைய கையில் இருந்தோம். அந்த காணிலாம் நாங்கள் இருந்தோம். நாங்கள் இருக்கும் போதே அந்த காணிக்கு இருக்கும் போதே நான் என்னுடைய முடிவு, அந்த காணியை நாங்களே எங்களுடைய பரம்பரை காணி கைவிட்டு போய்விட்டோம், அதை நான் வாங்க வேணும் என்ற ஒரு இதோட அந்த காணியில் நாங்கள் நாங்கள் இருந்து நான் உடனே 1 கிலோவிலேயே என்னுடைய தொழில் தொடங்கி விட்டது. நாங்கள் அடுத்த நாள் 2010ஆம் ஆண்டு மாசி மாதம் 10ஆம் தேதி நாங்கள் யாழ்ப்பாணம் நாங்கள் ஈவினிங் ஒரு 4 மணி இருக்கும். 11ஆம் தேதி 1 கிலோ மிக்சர் நான் போடுவதற்கான முயற்சி செய்து விட்டேன். ஏனென்று சொல்லி சொன்னால் எனக்கு என்னுடைய தொழில் தான் என் அடுத்த கட்டம் என்றதில் நான் தெளிவாயிருந்தேன். நான் அடுத்தது நிறைய விஷயம் எனக்கு இருந்தது. என்னன்னு சொல்லி சொன்னால், நான் எப்போதும் ஒரு சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடியவராக நான் வரணும்னா இந்த பொருளாதாரம் நிறைந்திருக்க வேணும். அப்போ இந்த பொருளாதாரத்தை நான் நிறைய வர வைக்கணும்னு சொல்லி சொன்னால் நான் முயற்சியை கைவிடாமல் தொடங்கணும். அடுத்த நாள் 1 கிலோவில் நான் ஸ்டார்ட் பண்ணிக்க. எங்களுடைய அப்பாவுக்கு அப்போ 70+ வயசு. அப்பா அதை கொண்டு போய் அக்கம் பக்கத்தில் உள்ள அப்பாவின் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தார். இது என்னுடைய மகள் செய்ததுன்னு சொல்லி, இவ்வளவு சுவையாக இருக்கின்றதுன்னு சொல்லி அடுத்த நாளே எனக்கு ஆர்டர் வேற ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோன்னு சொல்லி அப்பா அந்த ஃப்ரெண்ட்ஸ் மேப் அவங்க ஃபேமிலியே கேட்குறது அளவுக்கு வந்துட்டு. அப்போ அப்படி அந்த குடும்பத்துக்கு கொடுத்த அப்பா திரும்ப கடைகளுக்கு எங்கண்ட உள்ளூருக்குள்ள இருக்கிற கடைகள், அப்பா இங்கே இருந்தவர், நாங்கள் தான் வெண்ணியிலிருந்து இடம்பெயர்ந்து இங்கே வந்த நாங்கள். அப்போ அப்பா கொண்டு போய் கடைக்கு அறிமுகம் செய்தார். அறிமுகம் செய்யும் போது கடை ஓடர் எங்கண்ட ஊருக்குள்ள உள்ள சின்ன சின்ன கடைகளின் ஓடர் எங்களுக்கு வரவழைக்கிட்டது. அப்போ நான் தொடங்கி செய்யும் போது உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு சுயதொழில் செய்யறேன்னு சொல்லிச்சுன்னா PHN அனுமதி கட்டாயமாக இருக்க வேண்டும். அப்ப அவ்வளவு எனக்கு அந்தளவு அறிவு இருந்தது, PHN அனுமதி இல்லாமல் நான் செய்கின்றேன் என்று சொல்லி. ஆனால் நான் என்னத்தை யோசிச்சேன்னு சொன்னால், நல்லதாக செய்து ஒரு கொஞ்சத்தை செய்து நான் மூவ் பண்ணி போட்டு அடுத்த கட்டம் PHNக்குரிய ஒழுங்குகளை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ஊருக்குள்ள கடைகள் எடுக்க வழிகிட்டதே. அது ஒரு கிட்டத்தட்ட 1 மாதத்திலேயே என்னுடைய குடும்பத்துக்கு போதுமான வருமானம், தேவையான வருமானம் எனக்கு கிடைக்க வழிகிட்டது. அப்போ எங்களுக்கு நாங்கள் வெண்ணியால் நாங்கள் வெறும் காணி, ஒரு தற்காலிக குடிசையில் தான் நாங்கள் இருந்து அந்த தொழிலை செய்ய தொடங்கினாங்கள். எங்களுக்கு ஒரு தற்காலிக வீடு, அரேந்திர வீட்டு திட்டம் என்று சொல்லி ஒன்று தந்தார்கள். அதில் ஒரு ரூமை நாங்கள் இருப்பதற்கும் இன்னொரு ரூமை என்னுடைய தொழிலுக்கும் நான் அதை பயன்படுத்தினேன். பயன்படுத்தி 2013ஆம் ஆண்டு அரைக்கும் இயந்திரங்களை, அந்த சிறிய இடத்துக்குள்ளேயே அரைக்கும் இயந்திரங்களை போட்டு அரைத்து மது தொழிலை அடுத்த கட்டத்திற்கு, இப்போ ஸ்நாக்ஸோடு அவருடைய அரைக்கும் இயந்திரங்களும் இருக்கின்றபடியால் தூள் வகைகளையும் எங்களோட பிரதேசத்திற்கு தேவையான, எங்களோட ஊருக்கு தேவையானதை நாங்கள் செய்ய வழிகிட்டோம். இவ்வாறு நாங்கள் செய்து வரைக்கும் உங்களுக்கு தெரியும், கண்காட்சிகள், இப்போ சுயதொழில் ஒன்றை நாங்கள் மேற்கொள்கின்றோம், எங்கள் சார்ந்த உத்தியோகத்தர்கள் எங்களோட தொடர்பு கொண்டு கண்காட்சிகளில் எங்களை ஈடுபடுத்தி யாழ் மாவட்டம் சார்ந்து அதை அறிமுகப்படுத்தி பாரியளவில் இப்போ நாங்கள் வளர்வதற்கு எங்களுடைய முயற்சியோடு அரசாங்கத்தின் எங்கள் தொழில் சார்ந்த உத்தியோகத்தர்கள் எங்களுக்கு பக்கபலமாக இருக்கின்றார்கள்.
சரி, இவ்வாறு இருக்கின்ற வேளையில நீங்கள் இவ்வாறு ஒரு சுய தொழில் தான் உங்களுக்கு சரியாக கை கொடுக்கும் என்று சொல்லி நீங்கள் அந்த நேரத்திலேயே நினைச்சதன் காரணமாகத்தான் இப்போது இவ்வளவு வளர்ச்சி பெற்றிருக்கிறீர்கள். இப்போது ஷன் மிக்சர் என்கின்ற அந்த பெரிய ஒரு விடயத்தை சமூக வலைத்தளத்தின் மூலமாக நாங்கள் மக்களுக்கு அதை பரப்புவதால் இன்னும் ரீச் கிடைக்கும் என்று சொல்லி நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா என்னாலே உங்களுடைய சமூக வளத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு ஐடியா உங்களுக்கு தந்தது யார்? அந்த சமூக வலைத்தளத்துல போட்டதுக்கு பிற்பாடு உங்களுடைய அந்த தொழிலுடைய முன்னேற்றம் எவ்வாறாக இருக்கிறது? சமூக வலைத்தளங்கள்ல போட வேணும்ன்றது எனக்கு ஒரு பேரார்வமாக இருந்தது. என்னன்னு சொன்னா, நாங்க சமூக வலைத்தளத்தை தட்டினால் அனைத்து உற்பத்தியாளர்களும் அங்கே பெரும் சந்தை வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு நாங்களும் செய்ய வேணும் என்ற ஒரு பேரார்வம் என்னிடம் காணப்பட்டது. அப்போது பல்கலைக்கழகம் முகாமைத்துவம் எங்கள்ட கொமர்ஸ் ஃபேக்கல்டி என்னோட தொடர்பு அவர் முதல் அக்கௌண்ட்ஸ் சம்பந்தமாக எங்களை வழிநடத்தினார்கள். அக்கௌண்ட்ஸ் சம்பந்தமாக படிக்கின்ற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட தொடர்பு கொண்டு அவர்கள் எங்களை அக்கௌண்ட்ஸ் செய்வதற்கு எங்களோட தொழிலை நாங்கள் இப்போ எவ்வாறு முகாமை செய்வது எல்லாம் சரியாக போன்றதான்றதை நீங்கள் செய்யணும்னு சொல்லி அவர்கள் தொடர்பு கொண்டு எங்களை வழிநடத்தினார்கள். பின்பு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களும் தங்களோட கடைசி வருடத்தில் அவர்களுடைய அசைன்மெண்ட் உங்களுக்கு தெரியும், அவர்கள் ஃபைனல் இயரின் போது ஒரு அசைன்மெண்ட் அவர்கள் செய்வார். அந்த அசைன்மெண்ட் செய்வதற்கு சக்சஸ் ஆக போகின்ற தொழில் முயற்சியாளர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களும் தங்களுடைய படிப்பை ஒரு வினைத்திறனாக மாற்றுவதற்கு அவர்களும் முற்பட்டார்கள். எமக்கும் அந்த தேவை இருந்தது. நம்முடைய இதை நல்லா படித்தவர்கள் மூலம் சமூக வலைத்தளத்துக்கு நாங்கள் அதை அப்ரோச் பண்ணணும் என்ற ஒரு தேவை எங்களுக்கும் இருந்துச்சு. அவை ரெண்டும் சந்திக்கும் பொழுது அது ஒரு மிகவும் சுவாரஸ்யமாக அவர்களும் எங்களோடு இணைந்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள் எங்களோடு இணைந்து அவர்கள் செயற்பட்டார்கள். அது நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. அவர்கள் கடைசியாக விசிட் பண்ணினார்கள். எல்லோரும் ஓங்கி குரல் கொடுத்தார்கள். எல்லாருமே நிறையவே அவர்கள் மோட்டிவேட் பண்ணினார்கள். தாங்களும் மோட்டிவேஷன் ஆயினார்கள். எங்களை வைத்து நீங்கள் விழாத்துக்கு கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அவ்வாறு தான் அந்த பல்கலைக்கழகத்தோடு இணைந்து செய்ததான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முயற்சி. கட்டாயம் அதுல என்னால பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த உங்களுடைய அந்த சன் மிக்சரை அப்படியே ஸ்டூடெண்ட் எல்லாருமே சேர்ந்து அதுல ப்ரொடக்ட் அந்த வெளிப்படுத்தின ஒரு விதம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் ஆயிரக்கணக்கான பேர் உங்களுடைய பேஜை ஃபாலோ பண்றாங்கன்றது அதுல ஒருத்தி நானுமன்றதை இந்தியில இருந்து சொல்லிக் கொள்றேன். 80,000க்கு மேற்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்கு அப்படின்றத நான் நேற்று நாள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது. மகிழ்ச்சியாக இருக்கிறது பார்க்க. அதாவது ஒரு சம்பளம் வாங்குற இடத்துல இருந்து இப்போது நீங்கள் சம்பளம் கொடுக்கிற ஒரு தன்மையில வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்கள் நேர்மையாக இருந்தது, அதாவது உங்களுடைய எண்ணங்கள் சரியானதாக இருந்ததால் தான் இவ்வளவு ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இல்லாவிட்டால், எண்ணங்கள் தவறாக இருந்து விட்டால் கடவுள் எங்களுக்கு கை கொடுக்க மாட்டார். அதான் எல்லாரும் சொல்லுவார்கள், எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்லி. உங்களுடைய எண்ணமும் நேர்மை ஒழுக்கங்கள் எல்லாம் சரியான ஒரே வழியில பயணித்ததன் காரணமாக இவ்வாறு ஒரு வளர்ச்சி பெற்றிருக்கிறது. இன்னும் இந்த வளர்ச்சி உங்களுக்கு போதாது, இன்னும் பெரிய ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்க வேணும். பல சமூக வலைத்தளங்கள்ல உங்களுடைய பேட்டிகளை காண வேணும் என்று சொல்லி நானும் நினைக்கிறேன். சரி, சாதிக்க துடிக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன? என்னை பொறுத்தவரையில் நான் பெண்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை எந்த ஒரு பெண்ணும் தாயாகுவாள். பெண் பிள்ளைகளை ஸ்ட்ரென்த்தாக வளர்க்க வேண்டும். பெண் பிள்ளைகளுக்கு அவர்கள்ட்ட நிறைய விடயம் இருக்கின்றார்கள். அவர்களுக்கான பாதுகாப்பு கூட அவர்களின் கையில் தான் இருக்கின்றது. அவர்கள் அவ்வளவு வலிமை மிக்கவர்கள். அவர்களுக்கு உணவு, இவ்வளவு உடல் பலத்தை கொண்டு வரதுக்கு உணவு முக்கியமோ அந்த உணவையும், அடுத்தது தங்களை பாதுகாப்பதற்கான அறிவு, தங்களை வழிநடத்துவதற்கான சுய அறிவு, ஒழுக்கம், இதை ஒவ்வொரு பெற்றோரும் பெண் பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே எவ்வளவு நீங்கள் உணவை ஊட்டுகின்றீர்களோ அதே போல் வீரத்தையும் அவர்களின் அறிவையும் கல்வியையும் ஊட்டி வலிமைமிக்க பெண்களை நாங்கள் உருவாக்கும் போது இந்த சமூகம் வலிமை அடையும். எங்கள் தமிழ் சமூகம் வலிமை பெற்றதாக நாங்கள் பார்க்க வேண்டும். உண்மையாகவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்கின்றது. பெண்கள் மிக பிரமாண்டமானவர்கள் என்றதுக்கு மறைக்கப்பட்ட வரலாறுகள் நிறைய இருக்கின்றது. நாங்கள் வெளியில் பேச முடியாது. அவ்வாறு பிரமிக்கத்தக்க வரலாறுகளை படைத்த பெண்கள் தான் தமிழ் பெண்கள். ஆகவே இந்த பிள்ளைகளை நீங்கள் மிக வலிமையாக, வீரமுள்ளவர்களாக, மிக அறிவுள்ளவர்களாக, மிக தெளிவுள்ளவர்களாக வளர்த்து இந்த சமூகத்துக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் தமக்கானவற்றை தாமே உருவாக்க வேண்டும்.
கிட்டத்தட்ட ஒரு பெரிய தொழிற்சாலையில் போய் தங்களுடைய முழு நேரத்தையும் செலவழித்து அவர்களுக்கு உழைத்து கொடுத்து குறிப்பிட்ட சம்பளத்தை வாங்கி கொண்டு வருபவதை விட எங்களுக்கு தேவை, எங்களோட சமூகத்துக்கு தேவையான அனைத்து உற்பத்திகளையும் எங்கள் பெண்கள் செய்ய முடியும். அவ்வாறு செய்யும் போது அவர்கள் ஒவ்வொரு பெண்ணும் தாயாகும் போது தன்னுடைய பிள்ளையை மிக தெளிவாக வளர்ப்பதற்கு பொருளாதாரம் மிக முக்கியமாக இருக்கு. அந்த பொருளாதாரத்தை தானே தன் வீட்டில் இருந்து உற்பத்தி செய்யக்கூடியவர்களாக பெண்களை நாங்கள் மாற்ற வேண்டும். இவ்வளவு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்களோ அந்த அளவு தூரத்திற்கு பெண்களின் பாதுகாப்பு, அவர்களின் வீரம், அவர்களின் தெளிவு, அவர்கள் நல்ல சமூகத்தை கட்டி எழுப்பக்கூடியவர்களாக உருவாக்க வேண்டும். மீனன்னு சொல்லி சொன்னால், நான் ஒரு ஆண் எவ்வாறு இருக்க வேணும் என்றது அவர்கள் தங்களை தாங்களே அவர்கள் போட்டு வைத்திருக்கின்றார்கள். தாங்கள் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று. ஆனால் ஒரு பெண்ணில் தான் என்னை பொறுத்தவரையில ஒரு வினைத்திறனான சமூகம் எங்களுக்கு தேவை. அந்த சமூகத்தை கட்டியமைக்கக்கூடிய வலிமை பெண்களிடம்தான் காணப்படுகின்றது. ஆகவே எதிர்காலத்தில் எங்கள் பெண்கள் ஒரு பெண்களும் தங்களுடைய நேரத்தை வீணாக்கக்கூடியவர்களாக இல்லாது நல்ல பெற்றோராக, நல்ல அம்மாவாக, பிள்ளைகளுக்கு நல்ல எழுச்சியை கொடுக்கக்கூடியவர்களாக அந்த பெண் பிள்ளைகள் சிறு வயசிலிருந்தே அவர்கள் புஷ் பண்ணப்பட வேண்டும். இதை ஒவ்வொரு தாயும் செய்ய வேண்டும். எங்களுடைய பெண்களை வலிமையாக்க வேண்டும். பெண்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை. கட்டாயம் இந்த காலத்துல பெண்களுக்கு பாதுகாப்புக்கு இன்னொருவர் செல்ல வேண்டியது இல்லை. நாங்களே எங்களை பாதுகாக்க முடியும். அதை விட பெண்களும் ஆண்களுக்கு நிகராக வளர்ச்சி அடைந்து விட்டார்கள். ஆண்களுக்கு பெண்கள் சலித்தவர்கள் அல்ல அப்படின்னு ஒரு காலம் இப்போது வந்து விட்டது. அந்த காலத்தில் ஆண் தான் எல்லாமேன்னு சொல்லி ஒரு காலம் இருந்தது. இப்போது பெண்ணும் ஆணுக்கு நிகராக வந்து விட்டார். அதனால் பல ஆண்கள் கூட பெண்கள் மீது பொறாமை கொள்கிறார்கள். என்னை மீறி இந்த பெண் உழைக்கின்றாள் என்கக்கூடிய ஒரு விடயம் கூட வந்துட்டு. சரி, இறுதியாக ஒரு கேள்வி நான் உங்களிடத்துல கேட்க வேணும். ஒரு சுய தொழிலை ஆரம்பிக்கும் போது ஒன்றில் கடவுளுடைய பெயரை வைப்பார்கள். இல்லை என்று சொன்னால் எங்களை அதிகம் வழிநடத்தக்கூடிய எங்களுடைய தாயாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், இவ்வாறு அவர்களுடைய பெயரில் தொடங்கினால் மிக நன்றாக இருக்கும் என்று சொல்லி யோசிப்பார்கள் நிறைய பேர். அதுல நான் கனப்பேரை பார்த்திருக்கிறேன். இவ்வாறு இருக்கும்போது நீங்கள் யாருடைய ஒரு பெயருமே இல்லாமல் சன் அப்படின்னு ஒரு பெயரை வச்சதுக்கு என்ன காரணம்? நான் பெரிதாக நேசிப்பது இயற்கையை, பெரிதாக நம்புகின்றேன். இயற்கையின் சக்தியை பெரிதாக நம்புகின்றேன். தெய்வமாக நான் மதிப்பது சூரியனையும் பூமியையும் மிகவும் தெய்வமாக நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் அது நான் ஆறுதலாக இருக்கும் போதெல்லாம் இந்த இயற்கையை பற்றியே நான் யோசிப்பேன். எங்களுக்கு தேவையான அனைத்தையும் இந்த பூமி மாதா எங்களுக்கு தருகின்றார். அதற்கு தந்தையாக சூரியன் சகலதையும் வழங்கி கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி அந்த பிரமிப்பு எனக்கு இந்த 2 ஆண்டு தான் எனக்கு வரணும் என்ற ஒரு ஆசை இருந்தது. அவ்வாறு பார்க்கும்போது சூரியன் மிக பொருத்தமாக இருந்துச்சு. தந்தையானது சூரியன் பெயரை வைத்து. கட்டாயம் நல்ல ஒரு விடயம். பாருங்கள், சூரியன் எவ்வளவுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறோம் அந்த அளவுக்கு ஆக்ரோஷத்தையும் காட்டும் வெயில் மூலமாக. உங்களுடைய அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இருந்து உங்களுடைய வளர்ச்சியை ஆக்ரோஷமா காட்டி இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. சரி, இன்றைய நாளிலும் உங்களோடு இணைந்து இவ்வளவு விடயங்களை நாங்கள் கதைத்திருந்தோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேகமான பெண்கள் தொழில் தேடி அலையவே தேவையில்லை. நீங்களும் வீட்டில் இருந்தவாறு உங்களுக்கு தெரிந்த ஒவ்வொரு சுய தொழிலை மேற்கொண்டு நீங்களும் இவ்வாறு இந்த பெண்களை போல உங்களுடைய வாழ்க்கையில் பல வெற்றி படிகளை தாண்ட வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு எங்களோட பாரதி நிகழ்ச்சியூடாக இணைந்து கொண்டிருந்த கலிஷ்டா மிஸ் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் இதுபோல் அடுத்த வாரம் இன்னொரு பாரதி நிகழ்ச்சி வாயிலாக இன்னொரு பெண்ணோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி, வணக்கம்.